எது நமக்கான அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களோட ஒரு மாநாடு நடத்துறீங்க. அதே மாதிரி சாத்தானின் பிள்ளைகள்னு நீங்கள் சொல்றீங்க. அதே மாதிரி ஒரு தம்பி கேள்வி எழுப்பினாப்புல, அதுக்கும் அவருக்கு உண்டான பாணியில் நான் சாத்தானின் பிள்ளைன்னு சொல்லி முஸ்லீம்களை சொல்லலை. ஏனென்றால் சாத்தானுடைய வேலைகள் என்ன? மது, மாது, ஊழல் எல்லாமே அந்த இது செய்யக்கூடிய திமுகவுக்கு ஆதரிக்கக்கூடிய நபர்கள் சாத்தானின் பிள்ளைகள் தானே. அதில் ஒரு நபர் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. என்னென்னா, திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேணும்னா வேண்டாம் அப்படின்னா மாற்று கட்சியாக எந்த கட்சியை சொல்கிறீங்கன்னு திரு சீமான் அவர்கள்கிட்டே அந்த நபர் கேட்டிருந்தார். அதற்கு சீமானும் ரொம்ப கொதிச்சு போயிருந்தார். அப்போ நாங்கள் எதற்கான அரசியல் பண்ணுறோம், நாங்கள் எதற்காக கட்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியம் கோலி விளையாடுற விளையாட்டுலேருந்து ஆடுகளத்தில் இவங்க இல்லை நாம் தமிழ் கட்சி. இவங்க மக்களை சந்தித்து மக்களுக்கு உண்டான செயல்பாடுகளில் இவங்க நாம் தமிழ் கட்சி இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஆடுகளத்தில் இருக்காங்க. 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க, கோலி விளையாடிட்டு இருக்காங்க. அந்த ஆடுகளத்தில் இல்லை நிச்சயம். ஏன் சொன்னால் அவங்க கார்பரேட் அரசியல், விஜயும் கார்பரேட் அரசியல், திமுகவும் கார்பரேட் அரசியல். அரசு ஊழியர்கள் எப்போ போராட்டம் பண்ணாலும் அவங்களுக்கு ஆதரவாக நான் எப்போவுமே பேச மாட்டேன். ஆனால் துப்புரவு பணியாளர்களுடைய அந்த போராட்டத்துக்கு தொடர்ந்து பல வீடியோக்கள் நான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கேன். ஏன்னு சொன்னால் அந்த மக்கள் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு வாரம் அந்த துப்புரவு பணியாளர்கள் வேலை செய்யாமல் இருந்தாங்கன்னா எவ்வளோ நானும் வீட்டு இல்லை எது நமக்கான அரசியல்? ஏமாற்று நமக்கான அரசியலா அல்லது உண்மையை பேசக்கூடியது நமக்கான அரசியலா? இதுதான் இன்றைய விடயமா இருக்கு இன்றைய இதில். ஏன்னா தேர்தல் நேரத்தில் வந்து சில பல தலைவர்களை கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சீட்டு நோட்டையும் கொடுத்துட்டு அவங்க மக்கள் மத்தியில் இறங்கி நமக்கான அரசியல் கட்சி இதுதான், இவங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் நம்மளுடைய சமுதாயத்துக்கான வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அந்த வெற்றி பெற்று அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் ஒரு புறம், மறுபக்கம் பாத்தீங்கன்னா மேயர் மற்றும் சேகர் பாபு அவர்களின் சர்ச்சை பேச்சுன்னு தமிழக அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா இருக்க நிலையில எது நமக்கான அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களோட ஒரு மாநாடு நடத்துறீங்க. இந்த சூழல்ல இந்த மாநாட்டின் அவசியம் என்ன வருது அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க. மாநாடுல கருத்தரங்கம் அது என்ன சொன்னீங்கன்னா பல கேள்விகள் வந்து சீமான் கிட்ட எழுப்பணும்னு சொல்லி என் சமூகம் விரும்புது. அதை எதிரொலியாக தான் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணது. நாங்கள் ஏன் சொன்னால் இப்போ நாம் தமிழ் கட்சியோ அண்ணன் சீமான் அவர்களை பற்றியோ நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் என் சமூகம் வந்து இன்ன வரையும் அவரை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா, எப்படி RSS பாஜக பார்க்குறாங்களோ அதேமாரி ஒரு பார்வையிலேயே தமிழ் தேசிய சித்தாந்தத்தையும் பார்க்குறாங்க. பட் அதை மாற்றணும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். சிறப்பாகவே வந்திருந்த நிறைய நபர்கள் கேள்விகளை எழுப்பினாங்க. அதை வந்து சலிக்காமல் ஒரு 3 மணி நேரத்துக்கு தண்ணி கூட குடிக்காமல் எழுந்து கூட போகாமல் என்ன சீமான் அவர்கள் அவருக்கே உண்டான பாணியில் எல்லாத்துக்கும் விளக்கம் சொன்னார். விளக்கம் சோசியல் மீடியா மூலியமாகவும் ஊடகம் மூலியமாகவும் மக்களுக்கு போகுது. அதில் எதிர்மறையான விமர்சனங்கள் கூட வரலாம். அவர் சொன்ன பதில ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் போகலாம். இருந்தாலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் அடிக்கடி நம்ம நடத்த அந்த ஒரு கலக்கம் இருக்கு இல்லையா, அந்த கலக்கம் மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தணும். என்னென்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் திரு சீமான் அவர்கள் கிட்ட ஆடியன்ஸ் முன் வச்சாங்க சார்? உதாரணத்துக்கு உருது முஸ்லீம்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே, இது எப்படி? ஏற்கனவே முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு பாஜக ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. நீங்கள் என்னடா உருது தமிழ்னு சொல்லி இன பிரிவாதத்தை ஏற்படுத்தி அதன் மூலியமா அரசியல் ஆதாயம் தர்றீங்களே அப்படின்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. அதுக்கு அவர் என்ன சொன்னா, உருது முஸ்லீம்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொன்னேன் தவிர தமிழ்நாட்டில் அவங்க இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு உண்டான உரிமைகள் நான் கொடுக்கக்கூடாதுன்றது எங்களுடைய எண்ணம் இல்லை. எல்லாரும் இருக்கிறாங்க, இருப்பாங்க. ஆனால் நான் உருது முஸ்லீம்களை தமிழர்கள்னு சொன்னதான் கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகும். ஏன்னா அவங்க தாய்மொழி உருது. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த மொழிக்கு உரிய நபர்கள், அவ்வளோதான். அவங்க தமிழர்கள்னு சொன்னால் சரியில்லை அப்படின்றது தான் என்னுடைய விளக்கம் அப்படின்னு சொல்லி அதுவும் அழகான முறையில் தெளிவு. உண்மைதான், உருது முஸ்லீம்கள் தமிழர்கள் இல்லை. அவங்க உருது என்பது அது ஒரு மொழி, அது ஒரு இனம்.
அது இந்தியா முழுக்க அந்த உருது முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் 60 விழுக்காடுக்கு மேலே உருது முஸ்லீம்கள் இருக்காங்க அப்படின்ற விஷயமும் அவர் வந்து தெளிவாக சொன்னார். அதே நேரத்தில் அரசியல் பிரதிநிதித்துவத்தையும் அந்த மக்களுக்கு நாங்கள் கொடுக்கறது நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம். ஆனால் உருது முஸ்லீம்கள் வேறு, தமிழ் முஸ்லீம்கள் வேறு அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருந்தது தவிர நான் பேசுனது தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. அதேமாரி சாத்தானின் பிள்ளைகள்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதேமாரி ஒரு தம்பி கேள்வி எழுப்பினாப்புல, அதுக்கும் அவருக்கே உண்டான பாணியில் நான் சாத்தானின் பிள்ளைன்னு சொல்லி முஸ்லீம்களை சொல்லலை. ஏனென்றால் சாத்தானுடைய வேலைகள் என்ன? மது, மாடு, ஊழல் எல்லாமே அந்த இது செய்யக்கூடிய திமுகவுக்கு ஆதரிக்கக்கூடிய நபர்கள் சாத்தானின் பிள்ளைகள் தானே அப்படின்ற அடிப்படையில் தான் சொன்னேன். இது உங்கள் குரான் ஹதீஸ் அடிப்படையிலே பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அடித்த கோலை திருப்பி அடித்து அவருக்கே உண்டான பணிகள் அதையும் சொன்னார். இதேமாரி நிறைய கேள்விகள் வந்து கல்வி சம்மந்தப்பட்ட கேள்வி, அப்புறம் ஹாஸ்டல் சம்மந்தப்பட்ட கேள்விகள், எல்லாருமே நிறைய விஷயங்கள். அப்புறம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலூர் கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் இருக்கும்போது கோட்டைக்குள்ளே வந்து கோயிலும் இருக்குது, சர்ச்சும் இருக்குது, பள்ளிவாசலும் இருக்குது. ஆனால் கோயில் இயங்குது, சர்ச்சும் இயங்குது, ஆனால் பள்ளிவாசல் மட்டும் மூடி வச்சுருக்காங்க, அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க. இது உங்கள் ஆட்சி வந்தால் எப்படி இருந்ததோ நிச்சயம் அதை நம்ம ஆட்சி நானே வந்து திறந்து நானே முதல் தொழுகையில் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு உண்டான பாணியில் அவர் சொன்னார். இது போன்ற பல கேள்விகள் வந்து அங்கே முன்வைக்கப்பட்டது. அவர் சொன்ன பதில்கள் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. அதில் ஒரு நபர் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. என்னென்னா திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேணும்னா வேண்டாம் அப்படின்னா மாற்று கட்சியாக எந்த கட்சியை சொல்கிறீங்கன்னு திரு சீமான் அவர்கள்கிட்டே அந்த நபர் கேட்டிருந்தார். அதற்கு சீமானும் ரொம்ப கொதிச்சு போயிருந்தார். அப்போ நாங்கள் எதற்கான அரசியல் பண்ணோம், நாங்கள் எதற்காக கட்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கெல்லாம் காரணம் வந்து அந்த தமிழகத்தில் கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் இருக்குல்ல சார். திமுகவுக்கு நேராக இருக்கக்கூடிய கட்சி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தான். இவங்க இருவருக்கும் தான் போட்டி. நாம் தமிழர் கட்சி வந்து இந்த போட்டியிலே அந்த ஆடுகளத்திலே கிடையாதுன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களே, இந்த பிம்பத்தோட கட்டமைப்பு தான் அந்த கேள்விக்கான ஒரு அடித்தளமா இருக்கா? கோலி விளையாடுற விளையாட்டுல இருந்து ஆடுகளத்தில் இவங்க இல்லை நாம் தமிழ் கட்சி. இவங்க மக்களை சந்திச்சு மக்களுக்கு உண்டான செயல்பாடுகளில் இவங்க நாம் தமிழ் கட்சி இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஆடுகளத்தில் இருக்காங்க. 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க, கோலி விளையாடிட்டு இருக்காங்க. அந்த ஆடுகளத்தில் இல்லை நிச்சயம். ஏன்னு சொன்னால் அவங்க கார்பரேட் அரசியல், விஜயும் கார்பரேட் அரசியல், திமுகவும் கார்பரேட் அரசியல். அதனால் நாங்கள் மட்டும்தான் ஆடுகளத்தில் இருக்கோம், மற்றவங்கெல்லாம் யாரும் ஆடுகளத்தில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது நியாயமானது. அவங்களுக்கு உண்டான பாணியில் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆடுகளத்துக்கு வரணும்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 5000 கோடியை இறக்கி போட்டு விளையாடினா தான் அவங்க விளையாட்டாக பார்ப்பாங்க. நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரையிலையும் மொத்தமே அவங்க வேட்பாளர் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இப்படி தானே செலவே பண்ணுறாங்க. அவங்க ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அங்கே கலெக்ஷன் பண்ணி யார்கிட்ட 4 பேர்கிட்ட 5 பேர்கிட்ட வாங்கி ஒரு குறைஞ்சது ஒரு தொகுதிக்கு வந்து 5 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவங்களால செலவு பண்ண முடியல. ஆனால் இந்த 10 லட்சம் ரூபாய் என்பது அந்த தேர்தல் நாளைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 கோடி ரூபாய் வந்து இந்த கட்சிகள் பூத் கமிட்டிக்கே கொடுப்பாங்க. 5 கோடி ரூபாய் பூத் கமிட்டிக்கு ஒரு நாள் செலவு கொடுக்குறது எப்படி இருக்கு? இவங்க ஒட்டு மொத்தமாக அந்த தேர்தல் செலவே 5 10 லட்சம் செலவு பண்ணுறது எப்படி? அப்போ இவங்க மக்களை நம்பி இருக்காங்க. அவங்க கார்பரேட் தங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை நம்பி இருக்காங்க. அதுபோது அது போன்ற ஆடுகளத்தில் சீமான் போன்ற கட்சி இல்லைன்னு சொல்றது நியாயமானது தான், உண்மையானது. இப்போ பல அரசியல் கட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சிகளாக இருக்கவங்களும் சரி, செல்வந்தர்களையும் ஏழை மக்களை வந்து குறியீடாக வச்சு எல்லாம் அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்க சூழல்ல ஆடு மாடுகளுக்கான அரசியலை பேசுபவர் தான் சீமான் அப்படின்ற ஒரு முழக்கம் எல்லா இடத்துலையும் பரப்பப்படுது. இந்த முழக்கத்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா தீகாவை சேர்ந்த சுப வீரபாண்டியன் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆடு மாடு கிட்ட பேசுறவருக்கெல்லாம் எங்க கிட்ட என்ன பேச்சு, எங்களை பத்தி ஏன் பேசுறாரு, அவருக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்களே சார். இல்ல அண்ணன் சுப வந்து அவருடைய பாணியில் அவர் திமுக ஆதரவாக இருக்காரு. அவர் அப்படிதான் பேசுவார். அதை மாற்றா அவர் பேச முடியாது. ஏன்னா அவர் திராவிட சித்தாந்தத்தில் வந்து ஊறி இருக்காரு. 2வது திமுகவுக்கு ஆதரவாளராக இருக்காரு. அதுபோது அப்போ சீமானியுடைய எந்த கருத்தியிலும் எதிர்த்து பேசினதான் அவருக்கு அரசியல் இல்லைங்களா? சீமான் பேசக்கூடிய கருத்தியில் ஆதரிச்சாருன்னா அவருக்கு அரசியலே இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் அவர் பேசுகிறான்னு சொல்லி நம்ம கடந்து போக வேண்டியதான் தவிர அவர் அண்ணன் பேசுறதுக்கெல்லாம் நம்ம வந்து
பதில் கொடுக்க முடியாத சூழல் தான். நீங்கள் அப்படிதான் என்னுடைய பார்வை நான் பார்க்குறேன். ஏன்னா அவரும் ஒரு சிறந்த ஒரு அறிவுஜீவி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க வந்து ஆடு மாடுகளுக்கு கிட்ட பேசுகிறவங்க பற்றி எங்கிட்ட பற்றி பேசாதீங்க அப்படின்றாருன்னா, சீமான் ஆடு மாடுகளை பற்றி பேசலை, இன்றைய இளைஞர்களுக்கு ஆடு மாடுகளினுடைய அவசியத்தை பற்றி எடுத்து சொல்கிறார். இந்த புரிதல் அண்ணனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா பேராசிரியர் இருந்தவங்க அவங்க. இவங்க வந்து பேராசிரியர் இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஆடு மாடுகளை முன்னாடி வச்சுட்டு இந்த கருத்தியலை இன்றைய இளைய சமூகத்துக்கு இயற்கை மற்றும் வேளாண் பொருளாதாரத்தினுடைய சுயசார்பு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பெரிய பேசு பொருளாக இன்னைக்கு இளைஞர் மத்தியில் உருவாக்குறப்பல சீமான் அப்படின்றது தெரிஞ்சிருந்தும் அதை மடைமாத்துற விதமாக அண்ணன் பேசுகிறாங்கன்னு சொன்னால் நம்ம அதுக்கு நான் மதிக்கக்கூடிய ஒரு நபர், அவ்வளவுதான். தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் சென்னை ரிப்பன் பில்டிங் மாளிகை வாசல்ல நடந்துட்டு இருக்கு. இதற்கு நாம் தமிழர் கட்சி தங்களுடைய ஆதரவை நேற்றைய தினம் சீமான் அவர்கள் நேரிலேயே போய் அவங்களை சந்திச்சு அந்த ஆதரவை தெரிவிச்சிருந்தாரு. அவரோட பயணிக்கிற தேசிய லீக் கட்சி உங்களுடைய ஆதரவையும் நீங்க இந்த பணியாளர்களுக்கு நம்ம ஆரம்பத்திலிருந்து நம்ம அது சம்பந்தமா நிறைய வீடியோக்களையும் பேசியிருக்கோம், நம்ம ஆதரிச்சும் வந்துட்டு இருக்கோம். அதை ஆதரிக்காம இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா நான் எத்தனையோ அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துறேன். நான் எந்த போராட்டத்தும் ஒரு வீடியோ கூட நான் அரசு ஊழியர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு நான் என்னைக்கும் பேசினது இல்லை. அரசு ஊழியர்கள் எப்போ போராட்டம் பண்ணாலும் அவங்களுக்கு ஆதரவு நான் எப்பவுமே பேச மாட்டேன். ஆனால் துப்புரவு பணியாளர்களுடைய அந்த போராட்டத்துக்கு தொடர்ந்து பல வீடியோக்கள் நான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கேன். ஏன்னு சொன்னால் அந்த மக்கள் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு வாரம் அந்த துப்புரவு பணியாளர்கள் வேலை செய்யாமல் இருந்தாங்கன்னா எவ்வளோ நானும் வீட்டு ஏன்னா குப்பை காலையில் இருந்தோடனே அது பொண்டாட்டியாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், குப்பை வண்டி வந்தானு தானே கேள்வி. கிராமம் இல்லை, நமக்குன்னு ஒரு இடம் குப்பையை கொட்டி வச்சு அது மாசுக்கு ஒரு தடவை அள்ளிட்டு போச்சு. நகரத்தில் நம்ம தவறி அந்த குப்பையை எடுத்துன்னு போய் எதிர் வீட்டாண்டு வச்சுன்னா எதிர் வீட்டுக்காரன் சண்டை பிடிப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் இந்த பக்கம் வச்சுன்னா இந்த வீட்டுக்காரன் சண்டை பிடிப்பான், இந்த பக்கம் வச்சா சண்டை பிடிப்பானா இல்லைங்களா? அப்போது நம்ம அந்த குப்பை வண்டி வரும்போது தான் குப்பை போட வேண்டிய நிலைக்கு சென்னை போன்ற நகரங்களில் இருக்குது. அதுவும் குறிப்பாக நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் நிறைய குடும்பங்கள் குடும்பங்கள் வாழக்கூடிய குடித்தனக்காரர்கள், ஒரு வீடு இருக்கும், 10 குடும்பம் இருப்போம். அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குப்பை வண்டி டெய்லி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களும் வந்து சலிக்காமல் அது மழை காற்று வெள்ளம் என்ன இருந்தாலும் அவங்க வந்து அதை வந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்கன்னு போது அது போன்ற பணியாளர்களுக்கு உடைய போராட்டங்களுக்கு ஆதரவாக பக்கபலமாக நிற்பது தான் மனித இயல்பு. அந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு ஆதரிச்சு தான் இருக்கோம், ஆதரிக்காம இல்லை. இறுதியா உங்களுடைய கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு இருக்குல்ல சார், எது நமக்கான அரசியல், அந்த தலைப்புக்கான விடையை நீங்க சொன்னா நல்லா இருக்கும். எது நமக்கான அரசியல்? ஏமாற்று நமக்கான அரசியலா அல்லது உண்மையை பேசக்கூடியது நமக்கான அரசியலா? இதுதான் இன்றைய விடயமா இருக்கு இன்றைய இதுல. ஏன்னா தேர்தல் நேரத்தில் வந்து சில பல தலைவர்களை கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சீட்டு நோட்டையும் கொடுத்துட்டு அவங்க மக்கள் மத்தியில் இறங்கி நமக்கான அரசியல் கட்சி இதுதான், இவங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் நம்மளுடைய சமுதாயத்துக்கான வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அந்த வெற்றி பெற்று அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகள்லாம் வந்து தட்டி விட்டுட்டு ஏன் சொன்னால் நாம தான் நமக்கு ஆதரிச்சாங்க, நம்மகிட்டேருந்து அவங்க வாங்கிட்டாங்க, ஒன்று சீட்டு வாங்கிட்டாங்க, இன்னும் நோட்டு வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன சமூகத்தை பற்றி கோரிக்கை வைக்க முடியாது, இவங்களும் என்னத்தை போய் கேட்பானுங்க, கேட்க முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது போன்ற நிலையை மாற்றி இது நமக்கான அரசியல், புரியுதுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு துப்புரவு தொழிலாளர்கள் போராடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? தேர்தல் நேரத்தில் இதே துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய இது போன்ற திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு வாக்குகளை செலுத்துறாங்க, இந்த ஆட்சி வரணும் அந்த ஆட்சி வரணும். ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க செலவு பண்ணுறாங்கல்ல, பல்லாயிரம் கோடிகளை, 5000 10,000 கோடிகளை ஒவ்வொரு பொது தேர்தலுக்கு செலவு பண்ணுறாங்களே, அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இது போன்ற துப்புரவு தொழிலெல்லாம் வந்து தனியாருக்கு ஒப்படைக்கிறாங்க. அதன் மூலயமா வந்து மாசம் அவங்களுக்கு லாபம் கிடைக்கிது. புரியுதுங்களா? அப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஆட்சிக்கு வந்த உடனே பணியாளர்களே அரசு பணியாளர்களே நீக்கிட்டு ஒட்டுமொத்தமாக கார்பரேட் தனியாருக்கு கொடுக்குறாங்க. அப்படித்தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த அரசியலை மாற்றணும் அப்படின்றது தான் எது நமக்கான அரசியல். இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து உங்களுடைய கருத்தரங்கம் குறித்த பல தகவல்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.